வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. எங்களோட எம்ஜே ஃபேமிலியில் இன்னொரு புதிய வரவா ஒரு ஸ்விஃப்ட் டிசைர், இப்போ வந்திருக்க நியூ மாடல் டிசைரோட விஎக்ஸ்ஐ வேரியண்ட். அதில் பர்டிகுலராக ஏஎம்டி வெர்ஷன் வந்து எடுத்துருந்தோம். ஸோ ஒரு 10 days பிஃபோர் எடுத்திருந்தோம். அந்த வண்டியை டெலிவரி எடுக்கும்போது சும்மா ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸையும் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இதுதான் அந்த நியூ ஸ்விஃப்ட் டிசைர் 2025ஓட ஃப்ரண்ட் சைடு. ஸோ அந்த கிளாசி பிளாக்ல ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃபாக் லாம்ப் வந்து அக்சசரிஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸியா. அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா ஓஆர்விஎம்ஸும் சரி, டோர் ஹேண்டில்ஸும் சரி பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏ பில்லரும் சரி, சி பில்லரும் சரி பாடி கலர்லையும், நடுவில் பி பில்லர் மட்டும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 165/80 R14 இன்ச் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செடானுக்கு ஜென்ரலாகவே 14 இன்ச் டயர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதே தான் இதுலேயும் இருக்குது. அப்படியே ரியர் சைடு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே அந்த கிளாசி பிளாக் பேனல் வந்து இதுலேயும் இருக்குது. அதில் வந்து குரோம் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் கிடையாது, பேக்கில் மட்டும்தான். மேலே அந்த ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து அக்சசரிஸ் ஃபிட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நியூ டிசைன் டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஷார்க் ஆரோ மாதிரி, ஷார்க் ஃபின் ஆரோ மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த டிசைன்ஸ் வந்து. ஸோ அதை தான் இதோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் மட்டும் இருக்குது. இதில் வாஷர் கிடையாது. வாஷரோ வைப்பரோ இதில் செடான்ஸ்லாம் வைப்பர் வராது, உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் சைட் வியூ இதே தான். ஸோ இந்த பெட்ரோல் ஸ்டிக்கர் வந்து அக்சசரிஸில் போட்டது. மற்றபடி அந்த பேனல் கேப்ஸ் சொன்னேன் இல்லையா, மாருதியில் அந்த பேனல் கேப்ஸ் எனக்கு ரொம்பவே தெரியுது, ஒரு மாதிரி அதிகமாகவே தெரியுது. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த டோருக்கும் பாடிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பேனல் கேப்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த சென்டர்லையும் பாருங்களேன், முன்னாடி ஃப்ரண்ட்லையும் இந்த இன்ஜின் சைடுக்கும் டோர் சைடுக்கும் இடையில அந்த பேனல் கேப்ஸ் வந்து ஒரு மாதிரி கூட தெரியும். பானட்டில் தெரிகிறது வந்து அவங்க மாலை போடுறதுக்காக பானட் ஓப்பனில் வச்சுருக்காங்க, அதனால் அப்படி தெரியுது. ஸோ இந்த ஹெட்லாம்ப் டிசைனுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ இன்டீரியர் அப்படியே பார்க்கலாம். இதான் டோர் பேட்ஸ் டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. பீச் வித் பிளாக்ல ஒரு மாதிரி டெக்ஸ்டர்டு டிசைனில் அந்த பீச் கலர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்டுக்கும் காமன் தான். அதே மாதிரி ஓஆர்விஎம் வந்து இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கும் இருக்குது. டோர் பேட்ஸில் வந்து ஆம்ரெஸ்ட்டு அந்த பிளேஸில் வந்து குஷனிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சாஃப்ட் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தோன்னா பீச் கலரில் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனிங்கோட, நல்ல அண்டர் தை சப்போர்ட்டோட ஒரு நல்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸுக்கு ஹைட் அட்ஜஸ்டபுள் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபுள் இருக்குது. நல்ல வெயிலில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிடைக்காம இருக்கும். உள்ளே உட்காந்து ஏசியை போடுவோம். ஸோ இதுதான் ஸ்டேரிங் கிரிப். அந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் கீழே இருக்குது. இந்த லெதர் ரேப்பிங் நம்ம அக்சசரிஸில் பண்ணியிருக்கு, ஸ்டேரிங்கோட லெதர் ரேப்பிங். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். வழக்கம் போல் மாருதிக்கே உரிய அந்த ஸ்டாண்டர்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் அந்த சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்குது. ஸோ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. கீழே இன்ஜின் ஐடில் ஆன் ஆஃப் சுவிட்சு, ஹெட்லைட் கண்ட்ரோல், அதுக்கு கீழே வந்து பானட் ஓப்பனிங் அண்டு ஃபியூல் ஓப்பனிங் லிட் அந்த கீ இருக்குது. ஹெட்லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹெட்லாம்ப் தான், ஆட்டோ ஹெட்லாம்ப் இதில் கிடைக்காது. டாப் எண்டில் மட்டும்தான் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஸோ மேனுவல் ஹெட்லாம்ப்ஸ், இந்த பக்கம் வைப்பர் கண்ட்ரோல்ஸ், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ். இதுதான் அந்த ஸ்டேரிங் வீல். நெக்ஸ்ட்டு அப்படியே டச் ஸ்க்ரீனுக்கு போகலாம். இதில் வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ டச் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குது. ஸோ இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதில் எஃப்எம் ஓடிட்டுருக்கு. இதுலேயே உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஓரளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும். இந்த டச் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால இந்த பேனலுக்கு செட் ஆகாத மாதிரி தெரியுது. அப்படியே கீழே வந்தோம்னா ஏசி வென்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து டிஜிட்டலி மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ
ஸோ இதுதான் டேஷ்போர்ட். இதில் வந்து 4 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பீச், அதுக்கப்புறம் இந்த சென்டரில் சில்வர் லைன் மாதிரி, இந்த மாதிரி 4 கலர்ஸில் ஒரு மாதிரி டெக்ஸ்சர்டு டிசைனில் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 கலர் தீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேஷ்போர்ட் தீம் வந்து எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். உங்களுக்கு தெரியும், மாருதியில் எப்பவும் போல் இருக்கிற மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஐஆர்விஎம், மேனுவலி கண்ட்ரோலபிள் ஐஆர்விஎம் தான். அதே மாதிரி கேபின் லேம்ப் வந்து எல்லோ லேம்ப் கொடுத்துருக்காங்க. சன்வைசரில் உங்களுக்கு டிரைவர் சைடு எப்பவும் போல் வேனிட்டி மிரர் வராது, லெஃப்ட் சைடு மட்டும்தான் வரும். வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு டோர் பேட்ஸ் வந்து பாருங்கள், அதே சாஃப்ட் குஷனிங் இருக்குது. சீட்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே 12 வோல்ட் பவர் சாக்கெட்டும் ஒரு யூஎஸ்பி பவர் சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இந்த பர்ஃப்யூம் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கியர் லிவர். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக். பின்னாடி 2 யூஎஸ்பி போர்ட்டும், ஒரு யூஎஸ்பி சி அண்ட் ஒரு யூஎஸ்பி நார்மல் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரியரில் உள்ள பேசஞ்சர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் அந்த ஆட்டோமேட்டிக், அதாவது ஏஎஸ்ஜி கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கியர் பாக்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர், பிரேக் பெடல் அண்ட் ஒரு நல்ல ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேசியஸான ஒரு பெடல்ஸுக்குரிய அந்த கேப் வந்து இருக்குது. இந்த லைட் வந்து ஆக்சசரிஸ். கீழே வந்து பின்னாடி பூட் ஓப்பனர் இருக்குது. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா, ரியர்லையுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்விஃப்ட் எப்போவுமே. டோர் பேட்ஸ் பாருங்கள், பின்னாடி அந்த சாஃப்ட் குஷனிங் கொடுக்கல, ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ம் ரெஸ்ட்டில், பின்னாடி பேக் டோர் பேடில் உள்ள அந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. எப்போவுமே வந்து ஸ்விஃப்ட் டிசைர் வந்து ஸ்பேஸுக்கு பஞ்சமே இருக்காது. நல்ல ஸ்பேசியஸான கார். இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் காருமே நான் வச்சுருக்கும்போது பார்த்துருக்கேன். சென்டர் ஆர்ம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சென்டர் பேசஞ்சர்ஸுக்குமே தனியாக சீட் பெல்ட்ஸ் இருக்குது. தனி சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது, சீட் பெல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பின்னாடியுமே அந்த டியூவல் டோனில் தான் டோர் பேட்ஸ் இருக்குது. ஸோ ரியர் ஏசி, சார்ஜிங் பேட்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் வந்து 5.9 இன்ச் ஹைட்டு, நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. அந்த டோர் பேட்ஸ் டிசைனிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் கிரில்லெல்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து கால் எந்த அளவுக்கு லெக் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரியர் ஏசி வெண்ட், அந்த ஸ்பீக்கர், 1 லிட்டர் பாட்டில் எல்லா டோர்ஸ்லையுமே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து இருக்குது. ஸோ சென்டர்லையுமே ஒரு கேபின் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லோ லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி கொடுத்துருக்கலாம், பட் நாங்கள் அக்சசரிஸில் அப்புறமா போட்டுக்கலான்னு இருக்கோம். ஸோ இதுதான் ரியர்லேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்விஃப்ட் டிசைருடைய கேபின் வியூ ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே, ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இதில் இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் காரும் கூட. ஸோ பூட் ஸ்பேஸ் எப்பவும் போல் உங்களுக்கு தெரியும், இதில் வந்து 365 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப 400க்கு மேலே இருந்தால் தான் நல்ல பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இதுவுமே நல்ல பூட் ஸ்பேஸ் தான். ஸ்டெப்னி வீல் அதே R14 இன்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸுமே நல்ல ஒரு மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை நாங்கள் மதுரையில் ஃபாத்திமா காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஏபிடி மாருதியில் தான் எடுத்திருந்தோம். ஏபிடி மாருதி பற்றி எனக்கு சில தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது, பர்டிகுலர் ஷோரூம் பற்றி. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு நேராக போய் அக்சசரிஸ் போட்டுட்டு என்னோடய பிரதர் தான் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் நல்லபடியாக நம்ம அனுப்பிச்சி வச்சாச்சு. ஸோ இந்த காரை ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருந்தது. லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வைப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து இன்னும் அந்தளவுக்கு என்னால் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு ஓரளவு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக இது ஏஎம்டி வெர்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த ஏஎம்டிக்கே உரித்தான அந்த விஷயங்கள் தான் இருந்தது. பர்டிகுலராக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஓட்டியிருக்கீங்க, சிவிடி ஓட்டியிருக்கீங்க, அல்லது வந்து ஏடியோ வேறு ஏதோ ட்ரைவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏஎம்டியில் இருக்கிற அந்த கியர் சேஞ்சோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் அது ஒவ்வொரு கியருக்கும் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் சிவிடி அளவுக்கோ டிசிடி அளவுக்கோ இதில் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் வந்து இது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்காக ரொம்ப கியர் சேஞ்சிங்கெல்லாம் ரொம்ப வந்து ஆக்வர்டாக தெரிகிற அளவுக்குலாம் இல்லை.
ரொம்ப நல்லா ஓரளவு ஸ்மூத்தாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லாவே இருந்தது. வெஹிக்கிளுமே முன்னே இருந்த ஜென்ரேஷனை காட்டிலும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ வெயிட் நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிந்த ஒரு குறையாக சொல்லணும் அப்படின்னா, மாருதியில் எப்போவுமே அந்த பேனல் கேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டோருக்கும் பாடிக்கு இடையில் வரக்கூடிய அந்த டிசைன் கேப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஈவன் மேக்னைட்டில் கூட அந்த கேப்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு ஈவனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு குறையாப்படுது. மற்றபடி டிரைவிங்க்கு வண்டி நல்லாவே இருந்தது, வெயிட் நல்லாவே ஆட் ஆகிருக்கு. ஸோ வந்து டிரைவிங்கில் உங்களுக்கு ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். எடுத்தோடனே ஒரு ஆஃப் டே ஓட்டினதை வச்சு ரொம்ப பெருசாலாம் அதை பற்றி சொல்லிட முடியாது. ஸோ இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டு டிரைவ் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கார் ஷோரூம் பற்றி எனக்கு சில தனிப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், இந்த காரில் பர்டிகுலராக டெலிவரி எடுக்கும்போது கூட சில பிரச்சனைகள் இருந்தது, அதை பற்றி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.